என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. இந்த லெந்து நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் கடைப்பிடிக்கின்ற அநேக காரியங்களிலே ஒன்று பக்தி. பக்தி 40 நாட்கள் மட்டுமா? இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, என்னிடத்தில் ஒரு பணியாளர் இருந்தார். அதாவது லைன்மேன் என்று சொல்லி ஒரு பணியாளர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் குடிச்சிட்டு தான் வருவார். பயங்கர குடிகாரர். தினமும் ஆஃபீஸ் குடிச்சிட்டு தான் வருவார். கெட்ட வார்த்தை பேசினே இருப்பார். எல்லாரும் கூட சண்டை போடுவார். யாருக்கிட்டையும் அன்பாக இருக்க மாட்டார். ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருவார். அவரை ஒன்றும் கேட்க முடியாது. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஏன் இப்படி குடிக்கிறப்பா, ஏன் இந்த தவறான வழிக்கு போகிற, உனக்கு நல்ல ஒரு வேலை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஏன் இப்படி நீ காணப்படுற, இதனால் உனக்கும் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, உனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவார், இல்லை சார், என்னால் முடியல, இந்த குடி பழக்கத்தை என்னால் விட்டு முடியல, நான் மாற மாட்டேன் சார், என்ன செய்யுதுன்னு சொல்லுவார். இப்படி தான் பல மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள், அது டிசம்பர் மாதம், நான் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மனுஷன் வரார், நபர் வரார். பார்த்தா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறார். அதாவது நல்ல காவி நிறத்தில் வேஷ்டி கட்டுனுக்கிறாரு, ஷர்ட் போட்டுனுக்கிறாரு, சுத்தமான ட்ரெஸ்ஸு, குளிச்சுட்டு நல்லா நெத்தியில் நல்லா இந்த திருநெல்லாம் பூசிக்குன்னு, கழுத்தில் மாலெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியாக நல்லபடியாக வந்தார். நான் கேட்டேன், என்னப்பாச்சு, என்ன நடந்தது வாழ்க்கையில் அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா ஒன்றும் இல்லை, நான் சபரிக்கு மேலே போகிறேன், விரதம் இருக்கிறேன், அதனால் நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், நான் பக்தியாக இருக்கிறேன், பக்தியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இப்படியாவது இந்த மனுஷன் திருந்தி வாழ போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து அவர் சபரிமலைக்கு போய் வந்தார். அந்த அடுத்த நாளும் ஆஃபீஸுக்கு அதே போல் வந்தார். அமைதியாக நல்லா அன்பாக இருந்தார், எல்லாருக்கிட்ட அன்பாக பேசினார். ஆனால் அடுத்த நாள் அவர் ஆஃபீஸுக்கு வரும்போது பார்க்குறேன், அதே மாதிரி குடிச்சிட்டு திரும்ப வர்றார். அதே மாதிரி அழுக்கு ட்ரெஸ், மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு, மறுபடியும் கலாட்டா பண்ணுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் பார்த்து கேட்டேன், என்னப்பாச்சு, நீ தானே சொன்ன நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், பக்தியாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அதுவா சார், அது ஒன்றும் இல்லை சார், இந்த விரதம் இருக்குன்னா இல்லையா, அவ்வளோ நாள் தான் சார், அவ்வளோ நாள் தான், அதுக்கப்புறம்லாம் என்னால் பக்தியாக இருக்க முடியாது சார், அதுக்கப்புறம்லாம் என்னால் குடிக்க இருக்க முடியாது. ஏதோ கடமைக்காக மற்றவங்க சொன்னாங்க, ஏதோ எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படின்றதுக்காக என்ன செய்தேன், நான் சபரிமலைக்கு போகணுமே அப்படின்னு என்ன செய்தேன், விரதம் இருந்தேன், காலையில் எழுந்து குளித்தேன், என்னை சுத்தமாக வச்சுக்கினேன், எல்லார்கிட்ட அன்பாக பேசினேன், குடிக்காமல் இருந்தேன். ஆனால் தொடர்ந்து என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது ஐயா, குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாட்களில் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் தவறாமல் கடைப்பிடிக்கப்படுகிற இந்த லெந்து கால 40 நாளும் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அதாவது நான் 40 நாட்கள் பக்தியாக இருக்கிற நாட்கள், பக்தியாக வாழ்கிற நாட்கள், சில தவறான காரியங்களை விட்டு வாழ்கிற நாட்கள், சில தவறான செயல்களுக்கு ஈடுபடாமல் வாழ்கிற ஒரு நாட்கள்,
இந்த 40 நாட்கள் மட்டும் நான் பக்தியாக ஜெபம் பண்ணுவேன், பக்தியாக வேதத்தை வாசிப்பேன், பக்தியாக ஆலயங்களுக்கு போவேன், நடக்கிற கூட்டங்களுக்கு தவறாமல் கலந்து கொள்வேன், காணிக்க கொடுப்பேன். அப்புறம் 40 நாட்களுக்கு பிறகு பழைய வாழ்க்கை. இதுதான் பக்தியின் வேஷம். இதுதான் பக்தியின் வேஷம். அதாவது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா தற்காலிகமான ஒரு செயல்பாடுகள். அதாவது நான் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக செயல்படுற ஒரு செயல்பாடுகள் தான் இதெல்லாம். உண்மையான ஒரு கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒரு பக்தியான வாழ்க்கை அல்ல. அப்போ இப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் நான் பக்தியாக இந்த மாதிரி செய்கிறேன் வாழ்கிறேன் அப்படின்னா இதனால் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லைங்க, கேள்விக்குறிதான். கடவுள் எப்படி பிரியப்படுவாரா? கடவுள் இதில் விரும்புவாரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம், இப்படிப்பட்ட ஒரு பக்தியான வாழ்க்கையை கடவுள் ஒரு நாளும் ஏற்க மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும், இந்த குறிப்பிட்ட லெந்து காலம் என்று சொல்லுகிற 40 நாட்களுக்கு மட்டும் நான் பக்தியாக இருப்பேன், பக்தியாக வாழ்வேன், பக்தியாக இந்த காரியங்களை செய்வேன், பக்தியாக இருப்பதற்கு இதெல்லாம் விட்டுடுவேன், இப்படியெல்லாம் செய்யணும்னு வேதத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அது குறித்து ஏதாவது குறிப்புகள் இருக்கிறதா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. இப்படியெல்லாம் லெந்து காலத்தை கடைப்பிடிக்கணும், லெந்து காலங்களை இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் எதை சார்ந்தது? இது ஒரு மதம் சார்ந்த ஒரு சடங்காசாரமான ஒரு பின்பற்றுதலாகும். உண்மையான கடவுள் மீது கொண்ட ஒரு அன்பினாலே செய்கிற ஒரு செயல்பாடுகள் அல்ல இவைகள். அப்போது இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா கடவுளுடைய பார்வையில் அருவருக்கத்தக்கது, வெறுக்கின்ற ஒன்று, அவருக்கு கோபப்படுத்துகிற ஒரு காரியங்கள். ஏன்னா இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பக்தியாக இருந்து மற்றபடி பழைய இந்த நாட்கள் முடிந்த பிறகு பழைய வாழ்க்கைக்கு போகிற ஒரு காரியம் இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்தை கடவுள் வெறுக்கிறார். ஏன் அப்படி தொடர்ந்து இருக்க முடியல? அந்த இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், அந்த இருதயம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு இருதயமாக காணப்படல. பலவிதமான தீய குணங்கள் அந்த இருதயத்தை நெருக்கி ஏவுகிறது. ஆனால் வெளியே பாருங்க, பக்தியான வேஷம், பக்தியான வேஷம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கடவுள் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன வேஷம் போடுறோம், எப்படி நடக்கிறோம், இந்த 40 நாள் நாம் எப்படி பக்தியாக இருக்கிறோம், எப்படியெல்லாம் பக்தியாக செய்கிறோன்னு, எந்த நோக்கத்தோடு, எந்த சிந்தையோடு, எந்த எண்ணங்களோடு இந்த பக்தியான காரியங்களை வேஷத்தை செய்கிறோம் என்று கடவுள் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கடவுளுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாதுங்க, வெளி வேஷம் போட முடியாது. 40 நாள் நான் பக்தியாக இருக்கிறேன் நாம் நினைக்கிற மாதிரி அது உண்மையாக நினச்சோம்னா நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியர் செய்த நாட்களில் அப்போ ரொம்ப நான் பக்திமானே, நான் ரொம்ப பக்தியாக வாழுருவேன், நான் பக்தியான எல்லா காரியங்களையும் செய்கிறவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, இந்த சதிசெயர், பரிசெயர், வேத பாரர்களே, இவங்கள பார்த்து ஏசு என்ன சொன்னா தெரியுமா? மாய்மாலக்காரர்களே உங்களுக்கு ஐயோ, ஏன் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள்.
பக்தியா வேஷம் போட்டு செய்வாங்க, கற்பனைகளெல்லாம் கடைப்பிடிப்பாங்க, தவறாமல் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினா வெளிப்படுத்த மாட்டான், மற்றவங்களுக்கு உதவி செய்யினா உதவி செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அதை சால்வ் பண்ண மாட்டான். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில பக்தியான காரியங்களை கடைப்பிடிக்கணும்னு தெரியுது, ஆனால் அதன்படி வாழ தெரியல. மத்தேயு சுவிசேஷம் 23 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதான் கடவுள் சொல்ற அவங்கள பார்த்து, மாய்மாரக்காரர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி. இந்த லெந்து கால 40 நாட்களில் அனைவருடைய கிறிஸ்து வாழ்க்கை எப்படி தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு, என்னது ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஐயோ இந்த காலத்தில் நான் ரொம்ப பக்தியாக இருக்க போகிறேன், பக்தியாக வாழ போகிறேன், பக்தியாக கடவுளுக்கு பல காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஓசியா 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பக்தி எப்படி இருக்குமா? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவோ விடியற் காலையில் தோன்றும் பனியை போல ஒழிந்து போகும் என்று சொல்லி கடவுள் எச்சரிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாட்கள் மட்டும் நான் பக்தியா இப்படி இருப்பேன், பக்தியா இப்படி வாழ்வேன், பக்தியான இப்படி நடப்பேன் என்று சொல்லுவோமானால் அது காலையில் தோணுகிற மேகத்தை போல். மத்தியானம் மேகம் தெரியாது, காலையில் இருக்கிற பனி மத்தியானம் இருக்காது. அதுபோல இவைகள் அழிந்து போகும் என்று சொல்லி கடவுள் நம்ம எச்சரிக்கிறார். உண்மைதானே? அப்போ லெந்து காலங்களில் ஆரம்பிக்கிற இந்த பக்தியான செயல்கள், பக்தியான பரவசங்கள் லெந்து காலம் முடிஞ்ச உடனே முடிந்து விடுகிறது என்றால் அது பரிதாபத்திற்குரிய ஒரு காரியமாக மாறிவிடும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலங்களில் நாம் கடைப்பிடிக்கிற இந்த பக்தியின் அடையாளங்கள், இவைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளங்கள் என்று சொல்லி நாம் நினைத்து இவைகளை கடைப்பிடிப்போமானால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். பாருங்க, ஒரு மரத்திற்கு ஒருத்தர் நல்ல உரம் போடுறாரு, தண்ணி ஊற்றுறாரு அப்படின்னா அந்த மரம் நல்லா இருக்கிறது அப்படின்றதுக்காக இல்லை, நல்லா வளரணும் அப்படின்றதுக்காகவும் அல்ல. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் நல்ல உரம் போடுறது எதுக்காக, நல்லா தண்ணி ஊற்றுறது எதற்காக? அந்த மரம் வளரணும், அந்த மரம் செழிப்பாக இருக்கணும், அது மூலமாக அந்த மரத்தில் கனி வெளிப்படணும், பழம் வெளிப்படணும், பழக்கணும், அந்த மரத்தில் பழம் காணப்படணும். அதான் முக்கியம். அது போல தான் இந்த லெந்து காலங்களில் 40 நாட்கள் நான் பக்தியாக இருக்கிறேன், பக்தியான சில காரியங்களை செய்கிறேன் அப்படின்னா நமக்குள்ளே ஆவிக்குரிய அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். அதாவது ஆவிக்குரிய சுவாபங்கள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆவியின் கனி. அன்பு, சாந்தம், தாழ்மை, பொறுமை, தயவு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். நான் வெறுமனே வெளி தோற்றத்துக்கு பக்தியாக இருந்து எனக்குள்ளே ஆகாத கோபம், எரிச்சல், வைராக்கியம், பிடிவாதம், கசப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 நாள் இருந்துட்டு 40 நாள் முடிஞ்ச உடனே இதெல்லாம் மறுபடியும் வெளிப்படுதுன்னா அதை கடவுள் ஏற்க மாட்டார், அருவருக்கிறார். இது வல்ல உண்மையான பக்தியான வாழ்க்கை. இது பக்தியின் வேஷத்தை தளித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பரிதாபம். மத்தேயு 3 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடப்படும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று சொல்லி எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? அப்படி என்றால் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெறும் வெளித்தோட்டமாக பக்தியாக இருப்பதல்ல. பக்தியாக இருப்பதன் மூலமாக நாம் உண்மையாகவே கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுக்கு புரியும்.
அப்படி இல்லை என்றால் வெட்டி போடப்படுவோம். கனிக்கொடாத மரமெல்லாம் வெட்டி போடப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்க. அவர் ஊழியம் செய்த நாட்களில் லூக்கா 18 அதிகாரம் 10-14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசையன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசையன் எப்படி ஜெபம் பண்ணுறா பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் அந்த பரிகாரம் போல் இல்லை, அந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் விபச்சாரக்கார போல இல்லை, வாழல, நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், தசம்பாக கொடுக்குறேன், தவறாமல் தசம்பாக கொடுக்குறேன் அப்படின்னு ஆலயத்திற்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறான். ஆனால் இன்னொருத்தன் ஆயக்காரன், வேதம் சொல்லுகிறது, அவன் ஆலயத்திற்குள் நுழையக்கூட அவன் இடம் கொடாமல், அவன் துணிகரம் கொள்ளாமல் பயந்து வெளியே நின்று கொண்டு தன் மார்பில் அடித்து கொண்டு அவன் கடவுளை நோக்கி என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையா இரும் என்று சொல்லி. அப்போ இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். காரணம் என்ன? பரிசேயன் தன்னுடைய பக்தி வேஷத்தை வெளிக்காட்டினான், தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டினான், மற்றவர்களை அவன் இகழ்ந்து அவன் பேசினான். இதுதான் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இதுதான் பக்தியின் வேஷம். இதுதான் பக்தியின் வேஷம். கடவுள் பக்தியின் வேஷத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தில் பெருமை அல்ல, ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு வேண்டும். உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த லெந்து கால 40 நாட்களில் கடவுளுக்காக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பக்தியாக இருந்து கொண்டு பக்தி வேஷம் போட்டுக்கொண்டு 40 நாட்கள் முடிஞ்ச உடனே பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிற வாழ்க்கை இருக்க, அது மோசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை போதும். பக்தி வேஷம் போட்டது போதும். இந்த நாட்களிலாவது நாம் கடைப்பிடிக்கிற அந்த பக்தியிலே உறுதியாக இருந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொள்வோம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு பிரயாசப்படுவோம். பக்தி 40 நாட்கள் மட்டுமா? கூடாது, கூடவே கூடாது. பக்தி வேஷம் களையட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை தொடரட்டும், தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். கடவுளில் பிள்ளைகளாய் வாழ்வோம், வளருவோம், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.